ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் சமையலறை. நாம இன்னைக்கு பார்க்க போற டிஷ் என்னன்னா, சூப்பரான ஒரு இனிப்பு மாங்காய் தாங்க பார்க்க போறோம். ஆனா இந்த இனிப்பு மாங்கால வெறும் இனிப்பு மட்டும் இருக்காது, அதே மாதிரி புளிப்பு, காரம் எல்லா சுவையும் சேர்ந்த மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு மாங்காய் வச்சு ஒரு டிஷ் பார்க்க போறோம். இந்த ரெசிபி பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த இனிப்பு மாங்காய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுக்கலாம். அதுல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கு அப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கண்டிப்பா சேர்த்துக்கோங்க, அங்கங்க இது கடிப்படும் போது ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இந்த கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்காக தாங்க சேர்க்குறோம். இது ரெண்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சுங்க. இந்த சமயத்தில் நம்ம மாங்காவை சேர்த்துக்கலாம். நான் 2 மாங்காவை தோல் சீவிட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். என் வீட்டு பசங்க அந்த தோல் சாப்பிட மாட்டாங்க, அதனால நான் தோலெல்லாம் சீவிட்டு இது மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதுவே உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்க தோல் எடுத்துப்பாங்க அப்படின்னா நீங்கள் தோலோடவே நீங்கள் சீவி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மாங்காவும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, நல்லாவே வதங்கியிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு, மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு மிளகாய் தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 1 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த உப்பும் மிளகாய் தூளும் எல்லா மாங்காவும் சேர்ந்த மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லாவே இப்போ மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுவே நீங்கள் தோலோட மாங்காய் கட் பண்ணி சேர்க்குற மாதிரி இருந்தால் 1/4 கப் தண்ணி சேர்க்கும் போது கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடி இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேகட்டும். ஸ்டவ்வை சிம்மில் வச்சு வேக வைங்க. அடுத்ததாக ஸ்டவ்வில் இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்க மாங்காய் ரொம்ப புளிப்பாக இருக்கிறதுனால நான் 1 கப் வெல்லம் சேர்த்துருக்கேன். இதுவே நீங்கள் எடுக்கிற மாங்காய் கொஞ்சம் புளிப்பு சுவை கம்மியாக இருந்துச்சுன்னா ஒரு 3/4 கப் வெல்லம் மட்டும் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த வெல்லத்து கூடவே 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி சேர்த்துட்டு இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம இறக்கிடலாம். உங்ககிட்ட சுத்தமான வெல்லம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே மாங்காவில் இந்த சமயத்தில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்க வெள்ளத்தில் டஸ்ட் இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டேன். மாங்காய் நல்லாவே குழைவாக வெந்திருக்கு பாருங்க. இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க வெல்லம் இருக்கு இல்லையா, அந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணுங்க. இப்போ நல்லாவே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா நம்ம வேக விட்டுக்கலாம். ஆனால் இடையில நம்ம கலந்து விடணும், இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கிறதுனால அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துலேயே இது நல்லா வத்தி வந்திருக்கு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்துச்சுனாலே போதும். இப்போ பார்க்க கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம இதை நம்ம சூடாக சாப்பிட போகிறதில்ல, இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் சாப்பிட போகிறோம். ஆறுனதுக்கு அப்புறம் இன்னமும் நமக்கு நல்லா திக்காகி வந்துடும். பார்க்கும்போதே ஒரு மேங்கோ ஜாம் மாதிரி சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு. அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு இனிப்பு மாங்காய். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப பொருட்களும் தேவைப்படாதுங்க. மாங்காய் இருந்துச்சுனாலே போதும், தாளித்து கொட்டி நம்ம சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.